ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அதிகமானவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சியில பயணித்து பிறகு புதிதாக ஒரு அமைப்பு தொடங்கி இயக்கம் தொடங்கி பயணிச்சிங்க. மீண்டும் நாம் தமிழர் கட்சியில இணைந்திருக்கீங்க. என்ன காரணம் சார் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில இணைந்ததுக்கான காரணம்? இன நலன் தான். நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சதும் தமிழ் இன நலனுக்காகத்தான். திருப்பி நான் அந்த கட்சியில் திருப்பி போய் நான் ஒரு கட்சி துவங்கி தமிழர் முன்னேற்ற கழகம் துவங்கி நடத்தியதும் இன நலனுக்காகத்தான். இப்போ திருப்பி நான் நாம் தமிழர்லேயே மீண்டும் இணைந்ததும் இன நலனுக்காகத்தான். எதுக்காக இணைந்தீங்கன்னா இதுதான் பதில். இல்லை, இப்போ கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க. சீமான் அவர்கள் மீதும் விமர்சனம் வச்சிருக்கீங்க, நாம் தமிழர் கட்சி மீதும் வச்சிருக்கீங்க இதற்கு முன்பு. இப்போ அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சாங்க? நானே இப்போ ஒரு அரசியலில் அவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது. அந்த அந்த காலகட்டத்தில் நான் விலகினதுக்கு காரணம் ஒரு கட்சியோட வளர்ச்சி சார்ந்து அவர் ஒரு சிந்தனையில் முடிவுகள் எடுத்தார். அது சரியில்லைன்ற அடிப்படையில் ஒன்றும் இல்லை, தேர்தலில் நிற்கணும்னு சொன்னேன் நான் அந்த நேரத்தில். அவர் தேர்தலில் இப்போ நிற்க வேண்டாம்னு சொல்லியிருந்தார். அது ஒரு கலந்தாய்வு போட்டு இதுக்கு தானே இந்த நிற்கணுமா வேண்டாமான்றது தான் கலந்தாய்வு. அப்போ நிற்கணுன்ற கருத்தை நான் சொன்னேன். அவர் நிற்கிறதுக்கு உடன்பாடு இல்லை போல இருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லாமல் அவர் பேசினார். அதோட ஒட்டி தான் நான் அந்த கட்சியை விட்டு விலகினது. அதுக்கு பிறகு ஒரு கட்சியை கட்டமைக்காமலே தேர்தலில் நிற்கிறது கொஞ்சம் சரியில்லைன்றது அவரோட எண்ணமாக இருந்தது. அதே மாதிரி தான் 2016 கட்சி தேர்தலில் நின்னது. அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் தமிழர் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகும் நான் எங்கேயுமே இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நாம் தமிழராக நானான்னு ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ற அடிப்படையில் நான் எப்பவுமே ஆரம்பத்தில் முதல் நாள் இருந்தே, இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழரை விட்டு வெளியேறி நான் நாம் தமிழருக்கு எதிராக பேட்டி கூட கொடுத்துல. சென்னை மாவட்டத்துக்கு, ஒட்டுமொத்த சென்னை மாவட்டத்துக்கு நான் பொறுப்பாளர். ஒரு நல்ல ஒரு முதன்மையான ஒரு 5 பேர் முதன்மையான இருக்காங்கன்னா அதில் ஓரளவுக்கு நான் அந்த இடத்துல நான் இருந்தவன் ஆனாலும் நான் அன்னைக்கு போய் 2011 ஜனவரி மாதம் நான் பேட்டி கொடுத்துருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் பேர் அதுலேருந்து வந்திருக்கலாம். என்ன அது இந்த அதிகமானுக்கே இப்படி பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அது நமக்கு பயன்படுமா, எதிரிகளுக்கு பயன்படுமா? எதிரிகள்ன்றது நான் அன்னைக்கே எதிரியை முடிவு பண்ணிட்டேன். திமுக தான் எனக்கு எதிரின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ இந்த திமுகவுக்கு பயன்படுமா, நமக்கு பயன்படுமா, நம்ம இனத்துக்கு பயன்படுமா? நம்ம இனத்துக்கு பயன்படாது, திமுகவுக்கு தான் பயன்படும். இந்த தேர்தலில் பயணிக்கல அப்படிங்கிற விமர்சனம் வச்சு நீங்க தொடர்ந்து வச்சீங்க சொல்றீங்க. ஆனா 2016 தேர்தலில் போட்டிட்டாங்களே, அப்பயே நினைச்சிருக்கலாம்ல நாம் தமிழர் கட்சியில. இப்போ இவ்வளவு காலம் இல்ல, அது 10 ஆண்டு காலம் அப்படி கிடையாது. அது ஒண்ணுதான் காரணம் கிடையாது. எனக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது. சரிங்களா? நான் விலகினதுக்கு எனக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது. அதனால விலகினேன். அது கடைசியாக நடந்த நிகழ்வு அந்த தேர்தல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இப்போ நான் அந்த இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, நிறைய கடுமையான விமர்சனம் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வச்சீங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த கடுமையான விமர்சனம், அதாவது ஒரு விமர்சனம்ன்றது கடுமையாக விமர்சனம் வச்சு ஒருத்தரை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பார் அப்படின்ற மாதிரி ஒரு போக்குலையும் நீங்கள் விமர்சனமே வச்சு பண்ணலாம். இந்த முக்தார் மாதிரி ஆள்கள் பாருங்க, தொடர்ந்து சீமானை தரக்குறைவா பேசுறது வைக்கிறது. அப்புறம் திருமுருகன் காந்தி மாதிரி இப்போ எந்தவித அர்த்தம் பொருத்தம் இல்லாம அதுதான் ஒரு ஒரு எதிரியா முடிவு பண்ணி செய்யறது. இது அப்படி கிடையாது. எல்லாத்துலயுமே நான் ஒரு வார்த்தை, நான் நாம் தமிழர்ல இந்த 14 ஆண்டுகள்ல பேட்டிலையோ, இப்பதானே யூடியூப்லாம் 2-3 வருஷமா, அதுக்கு முன்னாடி நான் விமர்சனத்துலையோ அந்த கட்சி வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல தான் நான் விமர்சனம் வச்சிருப்பேன். கட்சி வளர்ச்சி சார்ந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில. மற்றபடி எனக்கு அந்த கட்சி இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுலையோ, இந்த கட்சி நமக்கு எதிரானது அந்த அடிப்படையில விமர்சனம் இருந்திருக்காது. அது எந்த காலகட்டத்துல
எந்த பேட்டியை தூக்கி பார்த்தாலும் அந்த கருத்து கூட இனநலன் சார்ந்ததாக தான் இருந்திருக்கும். அப்போ நான் வந்து இன்னைக்கு எடுத்த முடிவும் இனநலன் சார்ந்து தான். ஏன்னு கேட்டால் ஈவேராவை வந்து அவர் வந்து இதுவரைக்கும் எதிர்த்ததே இல்லை. அவர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் ஈவேராவை எதிர்த்திருப்பாரு அப்படின்ற ஒரு சூழல் இருந்துமானால் கண்டிப்பாக நான் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் நான் சேர்ந்திருப்பேன். ஏன்னா ஈவேராவை எதிர்க்காம இந்த தமிழ் இனம் சார்ந்த அரசியலை ஒரு படி கூட நகர்த்த முடியாது அப்படின்றது என்னோட திடமான நம்பிக்கை. சரிங்களா? அதனால நான் 2012 ஈவேராவை எதிர்க்க ஆரம்பிச்சுவேன், கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சுவேன். அதனால வந்துட்டு அது நான் அவர் எதிர்க்கும் போது நான் எதிர்த்து கொஞ்சம் பேருக்கு போய் சேருதுன்னா அவரோட எதிர்ப்பு ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் போய் பேசி 1 மாசம் அதே பேசு பொருளா மாறிடுச்சு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நினைச்சதை விட இன்னும் நல்லா பேசி ஒரு ஈவேராவை பத்தி இப்படித்தான் அது ஒரு வெறும் மண்ணு அப்படின்னு புரிய வச்சிட்டாரு. பேசி மக்களுக்கு புரிய வச்சுட்டாங்கன்னா ஈரோடு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கணுமே. நாம் தமிழர் கட்சி தோல்வி தானே கிடைச்சு. ஈரோடு தேர்தலில் என்ன சொல்றீங்க நீங்க? அங்க வந்து ஈவேரா ஒரு மண்ணு, ஈவேரா ஒரு பொன், அது அவர் வந்து ஈவேரா ஒரு பொன் போன்றவர், இல்ல ஒரு மண் போன்றவர் அப்படின்னு அடிப்படையில் தேர்தல் நடந்துச்சா? சீமான் அவர்கள் அங்க அதிகமா பேசினது அங்க தானே பேசினார். தாங்க அவர் பேசினாரு. இப்போ ஒரு மண் போன்றவர் பொன் போன்றவர் அடிப்படையில் தேர்தல் நடந்துச்சுன்னா இவர் தான் மிகப்பெரிய வெற்றியாளர். பொன் போன்றவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேர்தலில் நின்னாங்க, அவங்க 222 வாக்கு வாங்கினாங்க. என்ன, இது ஒரு ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சி பல்வேறு திட்டங்கள்லாம் அறிவிச்சு அது ஒரு தேர்தலை சந்திக்குதுன்னு எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவே வந்து தேர்தல் வேண்டான்ட்டு போகுது. நீங்க சொல்ற ஈவேரா விஷயத்தை தான் எடுத்துக்கிட்டா இவங்க மிகப்பெரிய வெற்றியில பெற்றிருக்காங்க. ஈவேரா ஒரு மண்ணை விட மோசம் அப்படின்னு நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. அதற்கு வெற்றியில கிடைச்சிருக்கணும், வாக்குகள் மட்டும். அதாங்க, அது எப்படிங்க வெற்றி? அதுக்கான தேர்தலா? அதுக்கான தேர்தல் கிடையாது. ஈரோட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு. செத்து போனவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அந்த ஈவேரா குடும்பத்தை சேர்ந்தவர். அங்க வந்து இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இது ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே வந்தா தான் வந்து அவங்க அடுத்து விட்டக்குறை தொட்டக்குறைன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியும், நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும். இதான மக்களோட மனநிலையா இருக்கு. சீமானவர்கள் தொடக்கத்துல வந்து பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணாரு. அதன் பிறகு வந்து மறுபடியும் வந்து மாலை அணிவிச்சு மறுபடியும் மரியாதை செலுத்தினாரு. மறுபடியும் இப்போ வந்து விமர்சனம் பண்றாரு. மீண்டும் வந்து பெரியார் அவர்களை வந்து விமர்சிக்காம விட்டா என்ன பண்ண போறீங்க? பெரியார் அவர்கள் வழிகாட்டி அப்படின்னு குறிப்பிட்டாருன்னா அவர் கூட்டு போயிட்டாரவா? இல்ல குறிப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? பெரியார் அவர் வந்து வழிகாட்டின்னு குறிப்பிட்டாருன்னா அப்படி செய்ய மாட்டாரு. அவர் செய்தாருன்னா வந்துட்டு அது என்ன சொல்றதுன்னா, அப்படி ஒரு நிலைமை வந்துட்டால் இந்த மக்கள் வந்து அவரை பார்த்து சிரிப்பாங்க. அதுதானே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. 2016 தேர்தல் காலகட்டத்தில் கூட பெரியார் அவர்கள் குறித்து பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அதன் பிறகு 17 வந்து மரியாதை செலுத்தினாரு. இப்ப 24 25 கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். தப்பு. அதாவது வந்து இதுக்கு பிறகு வந்து ஒருபோதும் பெரியாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். என்ன திட்டமா அடிச்சு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பெரியார்னு சொல்றதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. அந்த ஈவேரா ராமசாமி நாயுடு என்ன அவரை பத்தி வந்து எங்கேயும் புகழ்ந்தோ எங்கேயும் பேச மாட்டாரு. மிக தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஈவேரான்ற ஒருத்தர் தமிழ் இனத்துக்கே பகை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து ஈவேரா அவராவது மண்ணுன்னு சொன்னாரு. அந்த கூட்டத்துல, ஈரோடு கூட்டத்திலே வந்து ஒருத்தர் மலம்னு சொல்லிட்டாரு. யாரு? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சரிங்களா? அதனால இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துட்ட பிறகு இனிமேல் அது நடக்காது. ஈவேரா வந்து ஒரு மண்ணு தான் நிரூபிக்கப்படும். ஈவேரா மண்ணுன்னு நிரூபிக்கப்பட்டு ஈவேராவுக்கு இன்னைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதவங்க எல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு மாலை கீழே போட்டுட்டு இருப்பாங்க. போன தடவை வந்து இன்னும் ஒரு 1000 பேர் மாலை போட்டாங்க அப்படின்னா நினைவு நாளுக்கு இது போறவங்க என்ன பண்ணுவாங்க, இது வேற ஒரு கருமாந்திரம், இதுக்கு போய் மாலை போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்துல பெரியார் எதிர்ப்பு சீமான் அவர்கள் எடுத்த பிறகு ஒரு சில பேர் தான் வந்து நாம் தமிழர் கட்சியில மீண்டும் இணைகிறாங்க. ஆனா பல்வேறு நபர்கள் வந்து கட்சி விட்டு வெளியே போகக்கூடிய நிகழ்வும் பார்க்க முடியுது இல்ல. நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. கட்சி விட்டு போறதுக்கு பெரியார் ஈவே ராமசாமியோட இது காரணம் கிடையாது.
கட்சி விட்டு வெளியில போறவங்க வந்து இவர் ஈவேராவை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க வந்து ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம். ஜெகதீச பாண்டியன் அதுதான் கருத்து. சரி, ஜெகதீச பாண்டியன் வேற யாராவது சொல்லுங்க. இல்ல மாவட்ட செயலாளர்கள்லாம் குறிப்பிட்டு இருந்தாங்கல்ல நிறைய பேரு. இல்ல பெரியார் அவர்கள் குறித்து யார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பேரு தெரியுமானது? சரி சரி, தெரிய வேண்டாம். ஜெகதீச பாண்டியன் சொன்னாரு, சரிங்களா? அப்படி வச்சுப்போம். அப்போ ஒரு 15 பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. கட்சி விட்டு போயிட்டாங்கன்னா வந்துட்டு அதுல வந்து ஒரு 3 பேர் சொல்லியிருக்கலாம், அப்படி வச்சுப்போமா? மீதி வந்துட்டு மீதி 12 பேர் சொல்லல. இல்ல நீங்க உங்க இதுபடியே வச்சுப்போம். 15 பேர்ல வந்து 5 பேர் வந்து இவர் ஈவேராவை வந்து இப்படி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு தலைவர் எதிர்ப்பு மட்டுமே ஒரு கட்சியில மீண்டும் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப பெரியார் எதிர்ப்பு கையில எடுக்கிறாரு, அது மட்டும் இல்ல. யாருக்கு தேவைப்பட்டுச்சோ இல்லையோ, இந்த அதியமானுக்கு தேவைப்பட்டுச்சு. சரியா? ஈவேரா வந்து இங்க பாருங்க, நாங்க வந்து ஒரு அரசியலை வந்து சும்மா விளையாட்டுத்தனமா பண்ற ஆள் கிடையாது. நான் இந்த தமிழ் இனத்துக்கான ஒரு அரசியலை வந்து எனக்கும் வந்து தலைமையில தான் இருக்கணும்னு நான் எந்த கட்சியும் தொடங்கினது கிடையாது. நான் வந்து முதல்ல வந்து வைகோட்ட போயிருந்தேன். வைகோ கட்சி தான் 93 96 வரைக்கும் இருந்தேன். அப்புறம் வந்து திருமாவளவன் வந்து ஈழப்படுகொலையில ரொம்ப தீவிரமா போராடுறாருன்னு அவர்கிட்ட ஒரு 3 மாசம் அவர் கட்சியில இருந்தேன். அதாவது ஜனவரி 2009 இருந்து ஒரு மார்ச் வரைக்கும் அவர் வந்து கருணாநிதி காங்கிரஸ் கூட போயிட்டு வெளியே வந்தோம். அப்புறமா வந்து நாம் தமிழர் சீமான், சரிங்க, அந்த நாம் தமிழர் கட்சி. இப்போ இந்த 3 பேர்கிட்ட இருந்து வெளியில வந்த ஒரு அனுபவம், சரிங்களா? இந்த அனுபவம்லாம் ஒரு பக்கம். இப்போ நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கணும், உடனே ஆரம்பிக்கல. ஜனவரியிலேருந்து ஒரு 9 மாதம் ஆய்வு பண்ணோம் அந்த இனத்துக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு. அப்போ வந்து திராவிட அரசியல் தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சோம். திராவிட அரசியல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை நோக்கி அதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அப்படியே முன்னேறும் போது அந்த திராவிடம் எதுக்குடா இப்படி வந்து இது இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்குது, இது யாராலன்னு கண்டுபிடிச்சா அந்த ஈவேராவால். அப்போ நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு வாய் மூடிக்கிட்டு இருக்கணுமா? அந்த உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு அண்ணன் சீமான் மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த எல்லாமே வந்து மாலை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கடவுள் மாதிரி இருக்கிற ஒருத்தரை போயிட்டு அது வந்து ஒரு இந்த இனத்துக்கு எதிரான ஆளு அப்படின்னு சொல்லி பேசினா உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்போ நாங்கள் அதை பேசினோம். 2013 ஜனவரி 25 மொழிப்போர் ஈகியர் நினைவு நாள் பொதுக்கூட்டம் தங்கசாலையில நடத்தினோம், தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பா. சரிங்களா? ஐயா குப்பன், வழக்கறிஞர் குப்பன், அப்புறம் வந்து புதுக்கோட்டை பாவாணன் எல்லாமே அந்த கூட்டத்தில் வந்து பேசினாங்க. பேசி ஈவேரா வந்து ஒரு இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு, தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருலாம் நாங்கள் அன்னைக்கே பேசினோம். அன்னைக்கு பேசி இன்னும் ஒரு பெரிய ஏக்கத்தில் இருக்கிறேன் நான். இந்த ஈவேராவை வந்து தோல் உரிக்காம தமிழ் இனத்துக்கான அரசியல் விடியலே வராது. ஏண்டா யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ம ஒருத்தர் மட்டும் செஞ்சு விடியலும் வரமாட்டேங்குது அப்படின்னு நான் ஏங்கி தவிச்ச ஒருத்தன் நான். இப்படி எந்த கட்சியாவது இருக்குமா? அப்படி நான் ஒரு ஏங்கி தவிச்ச ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் போது அதுக்கு ஒரு நன்றி சொல்வதற்காக கூட நான் சீமானை சந்திக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆளக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியுமே வந்து பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெற்ற கட்சிகள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுமே வந்து பெரியாரை வந்து போற்றிக்கூடிய ஒரு கட்சிகளாக தான் இருக்கே தவிர நாம் தமிழர் கட்சி மட்டும் இப்போதைக்கு தான் அவர் இந்த நிலைப்பாடு எடுத்துக்கூறிய வழிகாட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இல்ல நான் உங்களை கேட்கிறேன், ஈவேராவை எதிர்த்து ஒரு கட்சி கூட வெற்றி பெற்றது கிடையாது. ஈவேரா புகழ மட்டும் பாடி கட்சி எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு? இல்ல அது மட்டுமே தேவையா? அது ஒரு அரசியல். நான் வந்து ஒரு மறைந்த தலைவர்களை விமர்சனம் உங்களுக்கு புகழ்றது வந்து இப்ப ஈவேராவை புகழ்றது வந்து அவர்களுக்கு தமிழர் அல்லாதவர்களுக்கு தேவையான அரசியலா இருக்கு. ஆனா தமிழர்களுக்கு அது அதாவது ஒரு வெத்து வேட்டு, அது தேவையில்லாத அரசியல். நீங்க வந்து புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம், அது ஒரு பொருளாவே எடுத்துக்கிட வேண்டாம். புரியுதுங்களா? ஆனால் வந்து எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எங்க போனாலும் நீங்க வெள்ளை சட்டை போட்டது இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு வந்தது காரணம் யார் தெரியுமா? ஈவேரா.
நீ முடிய இப்படி வெட்டினது காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா? இல்ல நீங்க ஏத்துக்கணுமான்ற நீ ஏன் சொல்ற? என் மண்ணில் வந்து நீ ஏன் சொல்ற? நீ போய் ஏதாவது வந்து பாம்பு பள்ளி நாய் நரிட்ட போய் பேசு, எங்கிட்ட வந்து ஏன் பேசுற? அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்லாம நான் கடந்து போய் ஆமா இவரால தான் நான் பேண்ட் போட்டேன் சட்டை போட்டேன் நான் ஒத்துக்கணுமா? அப்ப நீ என்ன டார்ச்சர் பண்ணும் போது வந்து நீ யாரை வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒரு வீணா போன ஒரு ஆளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற. இல்ல நீங்க தொடர்ந்து இதற்கு முன்பு வந்து தமிழர் தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள், திமுக வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அரசியல் மட்டும்தான் வைக்கிறாங்களே தவிர தெலுங்கர்கள் மீதானவோ இல்ல மற்ற இனத்தின் மீதானோ கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது இல்லையே நாம் தமிழர். முதல்ல வந்து நீங்க என்னவே புரிஞ்சுக்கல. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன், நான் தெலுங்கர்களுக்கு எதிரான அரசியல் வைத்ததில்லை. நான் 1,00,000 பேர் இருக்கான்னா ஒரு 500 பேர் மட்டும் தமிழ்நாட்டை தெலுங்கர் தான் ஆளணும் முடிவு பண்ணி காய் நகர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 500 பேர்களுக்கு தலைவன் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் வந்து வருவதற்கு காரணம் கருணாநிதி. அந்த கருணாநிதி வருவதற்கு காரணம் ஈவேரா. இப்படின்னு நான் சொல்றேன். நான் மீதி வந்து 99,500 பேர் வந்து மக்களை வந்து நான் வந்து ஒருபோதும் சொன்னது கிடையாது. சரிங்களா? இதை நான் வந்து இன்னைக்கும் சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியில இருக்கும் போதும் சொல்லுவேன். நான் திராவிடம் என்பது தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதிகளின் பதுங்கு குழி. சரிங்களா? ஒரு விஷயம் வந்து நான் கேட்கிறேன், நான் திராவிட அரசியல மலையாளிகள் யாராவது தூக்கிட்டு திரியிறாங்களா? இல்ல கன்னடர்கள் தூக்கிட்டு திரியிறாங்களா? துளு பேசுறவங்க தூக்கிட்டு திரியிறாங்களா? அப்ப நான் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க இப்ப வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்கன்னா நான் உங்களை வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்கன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஒருத்தரை வந்து தெலுங்கரை வந்து தெலுங்கர்னு சொல்லிட்டா நான் என்னங்க தப்பு இருக்கு? நான் உங்களுக்கு கேட்கிறேன். நானு இது வந்து தப்பு. இது வந்து நீ வந்து தெலுங்கு ஆதிக்கத்தை பத்தி பேசுற, தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசுற. தெலுங்கு மக்களுக்கு நான் எதிராகவே பேசலையே. அவர்கள் வந்து உங்களை யார் 8 அமைச்சரை கொண்டு போய் தெலுங்கரா போட்டு சொன்னதே? நான் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு நானே எப்படிடா சொன்னேன்? என்னை பார்த்து நானே வியந்துகிட்டு இருக்கிறேன். நான் 2021 நான் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டேன் நான். ஆனால் அது வந்து ஸ்டாலினை மட்டுமே மையப்படுத்தி வச்சு ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆராய்ச்சி படி, அதாவது ஈவேரா ஒரு தெலுங்கர், இவர் கூட ஒரு அரை தெலுங்கர் சொல்லுவாங்க அண்ணாதுரை. அப்புறம் வந்து நம்ம இவர் கருணாநிதி ஸ்டாலின் வந்துட்டு அவருக்கு பிள்ளைனால. ஆனால் வந்து எப்படி இவர் வந்து முழுக்க வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாருன்னு தேர்தலுக்கு முன்னாடியே நான் எப்படி கணிக்க முடியும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஜோசியக்காரனா இல்லைன்னா நான் வந்துட்டு பின்னாடியே நடக்க போறதை கண்டுபிடிச்ச நாஸ்டர்டாமா? நான் இவர்களோட பின்னணி இப்படித்தான் அமையும் அப்படின்ற ஒரு தெளிவான அரசியல் பாதை, அந்த பார்வை. திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நான் சொன்னேன். நான் இங்க வந்து ஒட்டுமொத்த தெலுங்கர்களுமே நமக்கு எதிரிகள்னு நான் போய் சொன்னேனா? அதனால இந்த கட்டமைக்கிறதே இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா? ஒரு ரெட்டியார் போய் ஒரு மாநாடு நடத்துவாரு, சீனிவாசன் பாஜகவில் உள்ளவர். சொல்லிட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணுவாரு, இருக்கிற மதுரை ரெட்டியார்கள் சங்கம், சென்னை வாழ் மதுரை ரெட்டியார்கள் சங்கம், அதுல எல்லா ரெட்டியார்களும் போயிட்டு நேரு ரெட்டியார், KKS ரெட்டியார் எல்லாரும் போய் கலந்துக்கிடுவாங்க. அந்த கலந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, போற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேன்ற மாதிரி போற்றி பாரடி பெண்ணே ரெட்டியார் காலடி மண்ணேன்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க. என்ன அப்புறம் வந்து KKS சார் சொல்லுவாரு, நாங்கெல்லாம் வந்துட்டு ஓட்டு கேட்கும் போதே தெலுங்குல தான் கேட்பேன் தெரியுமா? அப்போ அவர்கள் வந்து தங்களை தெலுங்கர் என்பதை பெருமை பீற்றிக் கொள்வதற்கு ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்குது. அதே பெருமையை பீற்றிக் கொள்பவர்களை இவர்கள் தெலுங்கர்கள் என்று சொன்னால் அது எப்படி குற்றமா இருக்கும்? நான் கேக்குறேன், அது மட்டும் அரசியலான்னு கேக்குறேன். அது மட்டும் அரசியல் இல்ல. திமுக எதிர்ப்பு எனக்கு நல்லாவே தெரியும். திமுக எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் அரசியலா தமிழ்நாடு? எனக்கு தெலுங்கு திருப்பி சொல்லாதீங்க. தெலுங்கு மக்கள் வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தெலுங்கு மக்களை வந்து கொண்டு வந்து திணிக்காதீங்க. என்ன ஒரு 10 பேர் செய்யற ஒரு பாவத்துக்கு வந்து அவங்கள போட்டு இழுக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு. தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதிகள் யாரெல்லாம் வந்து நாங்கள் திராவிடர்,
அப்படின்னு இல்ல சொல்லி இந்த திமுக அரசு அமைந்திருக்கு. இந்த அரசு அமைந்தது வந்து தெலுங்கர்கள் மட்டும் ஓட்டு போட்டாங்க. தமிழர்கள் தானே ஓட்டு ஏன் போட்டு நான் வந்து இதை வந்திருக்காங்க. அந்த 9 அமைச்சர்கள் மட்டும் சொல்றீங்க. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் மற்ற 23 அமைச்சர்கள் தமிழர்கள் தானே. ஏன் அவங்களுக்கு எல்லாம் நல்ல பதவி கொடுக்க வேண்டியதானே? அது திமுக அரசு திமுக அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க தானே முடிவு பண்ணணும். அவங்க தான் முடிவு பண்ணோம். முடிவு பண்ணக்கூடிய இடத்துல தமிழர் இல்லையே. தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் நாம் தமிழர் கட்சியில ஆட்சிக்கு வந்திருக்கணும். வரல, மக்கள் ஏற்றுக்கல. இல்லங்க பாருங்க, இது வந்து வளர்ந்துகிட்டு வருது, நல்லா வளர்ச்சி பெறுது. முதல்ல நீங்க வந்து பாதையை மாத்தாதீங்க. முதல்ல வந்து ஒரு அரசியலை வந்து உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பத்தாது. என்ன, இங்க வந்து இந்த ஈவேரா எதிர்ப்பு மட்டுமே பேசி நாங்க ஆட்சியை பிடிச்சிட முடியாது. திமுக வந்து ஒரு தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் பிடிச்ச கட்சி அப்படின்னு மட்டும் சொல்லி நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம்னு நினைச்சோம்னா எங்களை மாதிரி முட்டாள்கள் யாருமே இல்லை. சரிங்களா? நாங்க கூடவே என்ன சொல்றோம், நம்ம வந்து இங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேங்க, தெலுங்கர் தமிழர்ன்றதுல கூட இல்லைங்க. எம்ஜிஆர் ஒரு மலையாளி. அவர் வந்து 8 கோடி ரூபாய் வந்து தன் சொந்த பணத்தை தலைவருக்கு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அவரை யாருமே வந்துட்டு இந்த இனத்துக்கு எதிரானவர் மலையாளின்னு தெரிஞ்சும் கூட இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நேசிச்சு கொண்டாடுறாங்க. அது போன்ற ஒரு வாய்ப்பு கருணாநிதிக்கும் இருந்துச்சா இல்லையா? நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடல. நீங்க வந்து எங்களுக்கு எதிராகவே நடந்து ஈழப்படுகொலைக்கும் துணையா நின்று எல்லா கேடுகட்ட திட்டங்களுக்கும் துணையா நின்று அதுல எல்லாம் உங்க சுயநலத்தை பெருக்கிக்கிட்டீங்க. அந்த பெருக்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு திருப்பி நீங்க என்ன பண்ணணும், இது வந்து தமிழ்நாடு தானே, ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் தமிழர்களேன்னு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்க. வந்த உடனே எதுக்கு வந்து ஐஎம்ஏ திராவிடியன் ஸ்டாக்னு சொல்றீங்க? அப்ப நாங்க என்ன முட்டாளா? இப்போ நீ ஏன் திராவிடியன் ஸ்டாக்னு சொல்றதுன்னு யாரு கேள்வி கேட்கறது? நான் தமிழன், என்ன சேர்த்து நீ ஏன் திராவிடியன் ஸ்டாக்னு சொல்ற? அப்ப நான் வந்து கேட்கறது தப்பா? அப்ப நீ வந்து எதுக்கு வாயை திறந்த முதல்ல? புரியுதா? அதுதான் என்ன. மற்றவங்க எல்லாம் வாயை திறக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் கேட்பேன். நீ என்னை பத்தி என்னை பத்தி கேட்டேன்னா நான் உனக்கு பதில் கேள்வி கேட்பேன் நான். சரிங்களா? அடுத்து வந்து நாங்க கூமுட்டை கிடையாது, வெறும் இதை பத்தி பேசிக்கிட்டேவோம். அண்ணன் வந்து சீமான் வந்து மலைகள் கொள்ளையடிக்கப்படுகிறத பத்தி பேசுறாரு, இயற்கை வளத்தை பத்தி பேசுறாரு, பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடுறாரு. இப்படி எல்லா தமிழ்நாட்டுல நடக்கிற அத்தனை அட்டூழியங்கள் அராஜகங்கள் எல்லாத்துக்குமே வந்து நேரடியா வந்து களத்துல இறங்கி போராடுற ஒரு கட்சி அது வந்து நாம் தமிழர் மட்டும்தான். சரிங்களா? அந்த நாம் தமிழர், இப்ப நாம் தமிழர் 100 விஷயங்களுக்காக போராடிச்சுன்னா மற்ற கட்சிகள் வந்து 50க்கும் கீழே உள்ள விஷயங்களை எடுத்து தான் போராடி இருப்பாங்க. இப்படி வந்து நாங்க வந்து இப்படி 100 விஷயமே போராடி தான் நாங்க வந்து ஒரு ஆட்சி 100 விஷயம் போராடி எல்லா மக்களுக்குமான, இதே தெலுங்கு மக்கள் கூட சொல்லட்டுமே, நாங்க இந்த மாதிரி பிரச்சனை, ஏன் அருந்ததியர் மக்களுக்காக அந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு போய் போராடலையா ஈரோட்டுல? எல்லா மக்களுக்குமான அரசியல் தான். யாருமே இதுல வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு எங்களை நாங்க தான் ஆண்ட பரம்பரை, உங்களுக்கு எல்லாம் ஆள தெரியாது, தமிழர்களுக்கு நாங்க தான் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு நாங்க எல்லாம் செய்ய முடியும்ட்டு ஒரு தெலுங்கர்கள் தங்கள் அடையாளத்தோடு சொல்லும் போது நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம். உங்களுக்கு வந்து நாங்க 100 விஷயத்துக்கு போராடுறது, 100 விஷயத்துக்காக நாங்க வந்து முகம் கொடுக்கறது எல்லாம் விட்டுட்டு, அதை பத்தி எல்லாம் கேள்வி விட்டுட்டு வெறும் இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பே நிறைய நபர்கள் வந்து வெளியேறினாங்க. கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், காளியம்மாள் இப்போ சமீபத்தில் வெளியேறியிருக்காங்க, ஜெகதீச பாண்டியன். அவங்கெல்லாம் குறிப்பிட்டு என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, கட்டமைப்பு சரியில்லை, அப்படி இல்லைன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து வளர முடியல நாம் தமிழர் கட்சியில் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. ஒரு கட்சியை வந்து சரியா கட்டமைக்கல அப்படிங்கிற விமர்சனம் ஒரு 10 ஆண்டு காலமாக, ஒரு 15 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துல இருக்கும்போது கட்சியவே சரியான கட்டமைக்க முடியாத ஒரு நாம் தமிழர் கட்சி எப்படி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கட்சியே கட்டமைக்க முடியாத, அதுதான் சொல்றேன் நானு. இப்போ நல்ல திட்டம் போட்டு கட்டமைச்சாரு யாரு? டெல்லியில கெஜ்ரிவால் கட்டமைச்சிட்டு அங்க கூட வந்து பஞ்சாப்ல கூட ஆட்சியை பிடிச்சிட்டு என்ன பிடிச்சது. ஆனா இன்னைக்கு நிலைமை ஒரு டெல்லியில தோத்துட்டாங்க. என்ன, அப்போ வந்து அவங்க கட்டமைச்ச பிளானிங் படி வந்துட்டு ஒரு நீண்ட தூர பயணத்துப்படி வந்து டெல்லியில ஆட்சியிலையும் தான் இருந்திருக்கணும். எப்படி வீழ்ந்தார்கள்?
டெல்லியில எப்படி வீழ்ந்தாங்க சொல்லுங்க. அரசியல் வெற்றி தோல்வி சொல்றீங்க சார். நீங்க அரசியல் கட்சி கட்டமைப்பே இல்லங்கிறாங்கல்ல. அதாங்க, அரசியல் வெற்றி தோல்விக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அதுதான் இந்த கட்சியை வந்து கட்டமைக்கவே இல்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல. இந்த கட்சி வளர்ந்து விடவே கூடாதுன்னு மிகப்பெரிய சதி வந்து தமிழ் இனம் சார்ந்து ஒரு அரசியல் எழுந்து விடக்கூடாதுன்னு மிகப்பெரிய சதி நடக்குது. அந்த சதியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முகம் கொடுத்து அவர் வந்து ஒரு கட்சியை வந்துட்டு முன்பின் அனுபவம் இல்லாதவர். இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய கட்சியில வந்துட்டு இப்போ ஒரு தலைவருக்கு புள்ள கிடையாது. அவராக வந்து ஒரு இன உணர்வு சார்ந்து ஒரு அரசியலை கட்டமைச்சிட்டு வரும்போது சில குறைகள் இருக்கும். அவர் வந்து பண்ணது எல்லாமே 100க்கு 100 வந்து சரின்னு நான் ஒருபோதும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்குறதுக்காக நான் வரல. என்ன, அவர் வந்து 1-2 விஷயத்துல வந்து தவறு பண்ணியிருக்கிறாரு. அது வந்து ஒரு சில இடத்துல வார்த்தை கூட தவறா வந்து விட்டிருப்பாரு. அதெல்லாம் கூட ஒரு மனசை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். என்ன, அதனால வந்து இப்போ நான் வந்து வெளியில போனவங்க வந்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா, இவர் வந்து இந்த மாதிரி கட்டமைப்பு சரியில்லை, இப்படியே வச்சுப்போம். இவர் வந்து கட்டமைப்பு சார்ந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம இப்படியே தொடர்ந்து இங்கே இருந்தோம்னா நம்ம வீணா போக வேண்டிதான். கட்சியும் வளராது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. 2 விஷயமே இப்படி யோசிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்படி போயிட்டவர்கள் இந்த போயிட்டதுனால ஒரு பக்கம் வந்து கட்சிக்கு வந்து இழப்பா இல்லையான்னு கேட்டால் இழப்பு தான். சரிங்களா? அந்த இடத்துல வந்து சரி இது இழப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு மனம் வருந்தி என்ன இல்லைன்னா வந்துட்டு அவர் வந்து இது வந்து சரியில்லை, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நாளைக்கு அவர் மாற்றிக்கிடலாம். என்ன, ஆனால் நீங்க வந்து இந்த தமிழ் தேசிய பாதையவே விட்டுட்டு போய் ராஜீவ்காந்தி ஒரு தமிழ் இனத்துக்கே எதிரான ஒரு இதுல திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. அவர் நாளைக்கு வந்து மாற்றி திருந்தி வந்தாலும் அவருக்கு வரலாறு இருக்குமா? இவர் வந்து ஏன்பா அவங்கெல்லாம் தெரியாம பேசிட்டேன்பா அப்படின்னு கூட நாளைக்கு மாறிக்கலாம். என்ன, இதே வந்து நான் முன்னாடி வந்துட்டு கட்சிக்கு போகல அவர் வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு நானே வந்து சில காரணங்களால தான் வெளியில போனேன். எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் வெளியில போய்கிட்டு இருக்கும்போது எதிர் திசையில வர்ற மாதிரி நான் உள்ள போயிருக்கிறேன். எனக்கு வந்து என்ன நான் புதுசா கண்டுபிடிச்சேன் அவர்கிட்ட. ஒண்ணு பெரியார் எதிர்ப்பு வந்து ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சியை எப்படியாவது அழிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு முடிவு செய்து ஒரு அமைப்பு இந்த நான் நேற்றுக்கு போய் பேட்டி கொடுக்குறேன். ஒரு அமைப்பு வேலை செய்தாதான் திமுக. என்ன, நேற்றுக்கு போய் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம், ஒரு நிருபர் கூட ஒரு தொலைக்காட்சி கூட வரல. அப்போ நாம் தமிழரை விட்டு ஒருத்தர் வெளியில போயிட்டாரு அப்படின்னா வந்து அவன் வீட்டிலே போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஆனா நாங்க இந்த நேரத்துல வர்றோம் நாம் தமிழர் கட்சியில இணையறதுக்காக அதை பத்தி பேட்டி கொடுக்க போறோம், என்ன காரணத்துக்கு, இப்ப நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் அங்க கேட்கலாம் அவங்க. அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு பத்திரிகை காணும், ஒரு ஊடகம் வரல. அப்போ நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும், வெளியேறத ரசிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த கட்சி வந்து ஒண்ணுமில்லாம போறத ரசிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த கட்சியில வந்து கட்சி பலமடைகிறத நாங்க விரும்பவில்லை. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து அவர் அதுதான் சொல்றேன் நானே, அவர் வந்து அவரோட செயல்பாடுகள், கட்டமைப்பு சார்ந்த செயல்பாடுகள் இதெல்லாம் சரியில்லை. அப்படிங்கும்போது வந்து அவர் இன்னைக்கு சரியில்லைன்னா கூட நாளைக்கு சரிப்படுத்திடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்களா? அந்த எனக்கு இருக்கிறதுன்றதுல கொள்கை சார்ந்து இன்னும் கொடுமையெல்லாம் நடந்துச்சுங்க. நீங்க வந்து நான் இப்போ வந்து பெரியாரை வந்துட்டு இவர் இப்படி எல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரேன்ட்டு நான் கட்சிக்குள்ள போனேன். முன்னாடி பெரியாரை நீ வந்து எதிர்த்தேன்னா நீ கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லியிருந்தாரு. அப்ப இப்ப எப்படி மாறினாரு? அந்த மாற்றம் இவருக்கு வரும். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு அன்னைக்கும் இன்னைக்கும் மாறல. அது என்ன தெரியுமா? இந்த இனத்திற்கான அரசியலை எப்படியாவது வந்து உருவாக்கி வலிமையான ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கணும் அப்படின்றதுல யார் உள்ள போனாலும் வெளியில போனாலும் வந்துட்டு அவர் மாறாம அதுல நின்று பயணிச்சுக்கிட்டு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போய் நம்ம வந்து இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கான வேலையை செய்வோம். இப்ப நான் ஈவேராவை பத்தி பேசினது தப்பு தான்.
தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு நான் தெரியாம மாலை போட்டேன் அப்படின்னு. நாளைக்கே அவரே கூட புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த நிர்வாகிகள் ஒரு சில இடத்துல நம்ம இப்படி பேசியிருக்கிறது வந்து சரியில்லைன்னு கூட அவர் நினைக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் இதுக்கு பதிலாக சொல்லுவேன். இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க அந்த பிரஸ் மீட் குறிப்பிட்டிருந்தீங்க. அதுல நீங்க பேசியிருக்கும் போது உங்களோட அருகில இருக்கவங்க வந்து ஊடகங்கள்ல தலைமையில இருக்கவங்க எல்லாம் தெலுங்கர்களா இருக்காங்கன்னா கடுமையான ஒரு விமர்சனம். ஏங்க அப்படி சொல்லவே இல்லைங்க. நீங்க ஏன் சொல்றீங்க? ஊடகங்கள்ல தலைமையில இருக்கவங்க எல்லாம் வந்து தமிழர் அல்லாதவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. இல்ல அந்த விமர்சனங்கள் நீங்க இப்போ இதற்கு முன்பு பதில் சொன்னீங்களா, நாங்க யாருக்கு எதிராக இல்லைன்னு. ஒரு ஊடகத்துல தலைமையில யார் இருக்கணும்னு நீங்க எல்லாம் முடிவு பண்ண முடியும்? ஊடகத்துல தலைமையில இப்ப இங்க இருக்கிற நான் கேட்கிறேன், நானு பெங்களூர்ல வந்து ஒரு கன்னட சலுவாலி அமைப்போ இல்ல வேற ஒரு அமைப்போ வந்து ஒரு போராட்டம் நடத்துது. அங்க வந்து ஒரு ஊடகமே வரலன்னா அந்த அந்த பத்திரிகையாளர் மன்றத்தை கொளுத்திருப்பான் வந்தவன். இல்ல இப்ப நீங்க முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க ஒரு கட்சியோட ஆட்சியில வந்து பிறமொழியினர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சிருந்தீங்க. அதற்கு நான் பதில் சொன்னது வந்து அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும்னு சொன்னது. அதே மாதிரி ஊடகங்கள் வந்து தனியார் அமைப்பு, அதோட தலைமை யாரா இருந்தா என்ன அப்படிங்கிறது தானே ஒரு கேள்வி வரும். நீங்க எல்லாத்தையுமே முடிவு பண்ண முடியுமா? நாங்க வந்து முடிவு பண்ண முடியுமா? தனியார் அமைப்பு எதை வேணா நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் வந்து பண்ணுவாங்க. அது அவங்க விருப்பம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க கேட்குற இது வந்து ஒரு தனியார் அமைப்பு பொதுமக்களுக்கு பயன்படாத ஒரு வேலையை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தனியார் அமைப்பே இருக்கட்டும், பொதுமக்களுக்கே பயன்படலை. இப்போ இங்க ஒரு மென்பொருள் நிறுவனம் இருக்குது. அதில் 500 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 500 பேரோட வேலையும் யாருக்காக செய்கிறாங்கன்னா ஒரு இங்கிலாந்துக்கு நிறுவனத்துக்காக செய்கிறாங்க, இல்லை அமெரிக்க நிறுவனத்துக்காக செய்கிறாங்கன்னா ஏன்டா நீ வந்து இப்படி செயல்படுற? அதாவது நம்ம அங்கே கூட என்ன கேட்கலாம், எனக்கு வந்து சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேட்கலாம். நீ எதுக்கு வந்து நீ போயிட்டு வந்து அமெரிக்க நிறுவனத்துக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு உனக்கு அமெரிக்க நிறுவனத்துக்கு நீ என்ன வேலை பிடுங்குற அப்படின்னு போய் கேட்க முடியுமா? அப்படிப்பட்டது போல நீங்கள் கேட்கக்கூடாது. நீ வந்து பத்திரிகை யாருக்கு நடத்துகிற? ஊடகம் யாருக்கு நடத்துகிற? மக்களுக்கு தான். மக்களுக்கு. அந்த ஊடகத்துக்கு வந்து 4வது தூண் மாதிரி வந்து ஒரு பேரு. மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒரு அறியாமை, ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை நடந்துருச்சு, அந்த செய்தியை கொண்டு வரணும். ஒரு இடத்துல ஒரு கெடுதல் நடந்துருச்சு, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்போ ஒரு ஆட்சியே ஒரு அநீதியான ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அந்த ஆட்சியில இருக்கிற அத்தனை குறைய அம்பலப்படுத்தணும். அதெல்லாம் பண்ணிட்டு தானே சொல்றாங்க. எங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன? இப்படி வந்து எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி நீங்க வந்து செய்யணும். ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது? இந்த திமுக அரசு வந்த பிறகு எல்லாம் வாய் மூடி மௌனியா, இந்த ஊடகமா, இங்க ஊடகம் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இந்த ஊடகத்தை வேணா சொல்லலாம். கொஞ்சம் இந்த பாலிமர் தொலைக்காட்சி அது வேணா அங்கங்க நடக்கிற அநியாயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. மீதி எல்லாம் ஊடகம் தான் நடத்துறாங்களா இல்லைன்னா வந்து கம்பளியை போத்தி படுத்துருக்காங்களான்னே தெரியல. இல்ல எல்லா ஊடகங்களும் மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு தான் எடுக்கலங்கிற ஒரே ஒரு அந்த ஊடகங்களோட நான் கேக்குறேன் திமுக ஆட்சி இல்லாம அதிமுக ஆட்சி இருக்கும் போது எல்லாம் கட்டுவரியன் பாம்பு வந்து தலையெடுத்து படம் எடுத்து ஆடின மாதிரி ஒவ்வொரு ஊடகமும் ஆடிட்டு கிடக்கும். அங்க ஒருத்தன் வந்து செத்து போயிட்டானா, ஏதோ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டானா ஒரு வாரம் அதே செய்தியா இருக்கும். அப்படியே பாம்பு படம் எடுத்து ஆடின மாதிரி வந்து ஆடி ஊடகங்கள் பதிவு பண்ணாங்க. ஆனால் வந்து அது தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்த இப்ப கூட நடந்திருக்கு. எல்லாம் வந்துட்டு ஆமா ஒரு பேருக்கு செய்தியை போட்டு போறது. இங்க இவ்வளவு நாட்டுல மக்களுக்கு செய்திகளை வெளியிடுறாங்க. அதன் பிறகு கட்சிகள் தான் போராட்டம் ஊடகங்கள் போராட்டம் பண்ண தேவையில்லைங்க. நான் கேட்கிறேன், நீங்க எல்லா ஊடகமும் நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறினதை பத்தி தலைப்பு செய்தியெல்லாம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சீங்கல்ல. எங்களுக்கு வந்து நாங்க வந்து தமிழர் முன்னேற்ற கழக கட்சியினர் வந்து நாங்க அதுக்குள்ள இணைகிறோம். நீ எதுக்கு வரல? இதுக்கு நீங்க வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. நீ எதுக்கு வரல? ஒருத்தர் 5500 அங்க பணம் கட்டிட்டு எல்லா ஊடகத்துக்கும் செய்தி முறைப்படி அனுப்பி விட்டுட்டு நீங்க எதுக்கு வரல? அப்போ நீங்க வந்து அங்க ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் அந்த மாதிரி விலகுறேன். ஐயோ சூப்பர், இதோ நாங்க ஒரு நொடியில் வருகிறோன்ற மாதிரி அங்க போய் ஓடி போய் செய்தி எடுத்து போடுறீங்கல்ல.
இங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு ஒருத்தன் வருவானான்னு வந்து உட்காந்து அங்க போய் ஒருத்தருமே வரலையே. எதுக்கு? எல்லா ஊடகமும் பதில் சொல்லியே ஆகணும். இத மாதிரி ஒண்ணு வந்து ஆந்திராவில் ஒரு கர்நாடகாவில் வந்து ஒண்ணு நடந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னா, ஒருவேளை வந்து அந்த ஊடக சந்திப்பு அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்திருப்பாங்க. அந்த ஊடகங்கள் குறித்து நீங்க விமர்சனம் பண்ணும்போது கூட இன ரீதியா வைக்கிறீங்க அப்படிங்கறத என்னோட இன ரீதியா அதுதான் சொல்றேன் நானு. இங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளாததால் தமிழர் ஆட்சி தமிழர் அதிகாரம் வந்துவிடக் கூடாது, அது வரணும்ன்றது நாம் தமிழரோடது. வந்துவிடவே கூடாது என்பவர்கள் எல்லாரும் யாரா இருக்காங்க? பச்சை தமிழரா இருக்காங்களா? நீங்க அதை பத்தியே பேச மாட்டீங்க. என்ன உங்களுக்கு கெடுதல் பண்றவங்களாம் யாரா இருக்காங்க சார்? சொல்லுங்க சார், பேரை சொல்லுங்க சார். ஒரு காவல் நிலையத்துக்கு போனா கூட என் வீட்டு பொருளை திருடிட்டு போயிட்டான்னா உங்களுக்கு யார் மேல சந்தேகம்னு கேட்பாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி கேள்வியே வர்றது கிடையாது. நீங்க அவங்கள சொல்றீங்களேன்னு இதவே தான் கேட்டு மாவரச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா நாங்க ஏன் சொல்றோம்னு கேளுங்க. நீ வரல, உன் மேல நீங்க இவங்க இப்போ வந்து என்ன பண்ணணும், 5500 ரூபா கட்டணம் வாங்கிட்டு நீ வந்து நீ கண்டிப்பா வந்து ஊடகம் எல்லாருமே போகணும். என்ன நீங்க ஏன் போகாததுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் வந்து நான் ஒரு நோட்டீஸ் விடணும், எனக்கு வந்து பதில் சொல்லு, இல்லைன்னா வந்துட்டு நீ ஊடகத்தை மூடிட்டு போயிடு அப்படின்னு எனக்கு வந்து அந்த 5500 ரூபா கட்டி கூப்பிட்டவனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? நான் கேட்குறேன். நீங்க வராததுக்கு நீ எனக்கு வந்து நான் தமிழர் முன்னேற்ற கழகம் தான் போய் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சது. என்ன நீ எதுக்கு வரல? எனக்கு முறைப்படி எனக்கு பதில் சொல்லிட்டு ஊடகத்தை நடத்தி இல்லைன்னா இழுத்து மூடு. இது ஊடகங்களை மிரட்டுற மாதிரி இல்லையா? ஊடகங்களை என்ன உங்களுடைய செய்தி எடுத்து முடியாது. அதெல்லாம் இல்ல. நீங்க அங்க பாருங்க, நாங்க வந்து இன்னைக்கு நேரத்தா பார்க்கல, செய்தியை வந்து பலன்னு எடுத்துருவாங்க. அங்க போயிட்டு அது வெளியிடாதன்னு அந்த அவங்களோட உரிமை. அதாங்க வெளியிடாதன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் சொல்லிடுவாரு, அதை கேட்டுட்டு வெளியிடாம கூட இருப்பாங்க. நான் சொல்றது வரவே இல்லையே, அதாவது அந்த இடத்துக்கே வரலையே. என்ன ஒரு 10 பேர்ல வந்து 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா கூட நான் வந்து இந்த கேள்வியே வைக்க மாட்டேன். ஒரே ஒரு ஆள் கூட வரல. நீங்க நல்ல ஊடகங்கள்னு சொன்ன பாலிமர் வந்து சார், யாரு மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, அந்த பாலிமர் மக்கள் அதை வந்து அதுவும் வரல, பாலிமரும் வரல. சரிங்களா? அப்போ ஒரு ஊடகத்தை அதை வந்து நான் ஒரு ஊடகம் அப்படி சொல்ல மாட்டேன் நான். அதாவது வந்து பல செய்திகள் அன்னைக்கு வந்து இந்த போராட்டங்கள் இங்க வந்து அண்ணன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட அந்த செய்தியெல்லாம் மிக விரிவா எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது வந்து பாலிமர் ஊடகம் தான். அதனால வந்து 10 இடத்துல அவங்க செயல்பட்டுட்டு ஒரு இடத்துல வரலன்றதுக்காக அவங்களை நான் குற்றம் சொல்ல முடியாது. புரியுதா? ஆனா வந்து நாம் தமிழர்ல இருந்து விலகினதையும் செய்தியா போட்டது இதே பாலிமரும் போட்டாங்க. என்ன ஆனா நாம் தமிழர்ல விலகினது மட்டுமே போட்டுட்டு யாராவது உள்ள சேர்றத நாங்க போடவே மாட்டோம்னு முன்முடிவு செய்து இருக்கிற ஊடகங்கள் இருக்கா இல்லையானா விவாதம் அப்போ இருக்கு, நான் நிரூபிக்கிறேன். சரி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.